ஹாய் டாக்டர் ரமா பிரபா. இன்னைக்கு எனக்கு உமன்ஸ் ஹெல்த் பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு, உங்ககிட்ட கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம் சார். பீரியட்ஸுக்கு முன்னாடி பொண்ணுங்கள சந்திரமுகியா மாறிடுறாங்களே, எதனால? ஜென்ரலா விமனுக்கு பாத்தீங்கன்னா பாடி பெயின், ப்ளோட்டிங், லெக் ஜாயிண்ட் பெயின், மூட் ரிலேட்டடான ஹேங்கர், மூட் ஸ்விங்ஸ், இரிட்டபிலிட்டி இதெல்லாமும் அதிகமாகும். அவங்களுக்கு நடக்கிற ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன் தான் பீரியட்ஸ் முன்னாடி. அதுவும் இல்லாமல் கூட இருக்கவங்க நம்ம எவ்வளோ இரிட்டேட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்தும் ஆங்கர் ரேஷியோ கொஞ்சம் டிஃபர் ஆகும். அப்போ மென்ஸ்லாம் ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க? நீங்கள் நார்மலாக இருக்கிற டைமை விட பீரியட்ஸ்க்கு முன்னாடி இரிட்டேட் ஆகுற மாதிரி கொஞ்சம் பேசினாலும் அவங்க ரொம்பவே ஆங்கர் ஆவாங்க, கொஞ்சம் இரிட்டேட்டும் ஆவாங்க. நெக்ஸ்ட், எனக்கு வர நிறைய உமன் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. எங்கேயா ஃபங்க்ஷன் போகும்போது பயங்கரமாக சிரிக்கும் போது அவங்களுக்கு வந்து யூரின் லீக்கேஜ் வருதுன்னு சொல்லிட்டு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். யூரின் லீக்கேஜ்னு சொல்கிறது நம்ம யூரினரி இன்கான்டினன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் 2 வெரைட்டி இருக்குது. ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ், அதுக்கப்புறம் அர்ஜ் யூரினரி இன்கான்டினன்ஸ். அதாவது ஏதாவது காஃப், ஸ்னீசிங், அந்த மாதிரி நம்ம சிரிக்கிறது, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது வர்ற இன்கான்டினன்ஸ் பேர் வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ். ரெண்டாவது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது கூட இந்த மாதிரி வரும். டியூரிங் ப்ரெக்னன்சிலையும் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு.